அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்டி மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அஹ்மத் தஃப்சீர் தொடர் சூரா அல்-இஹ்லாஸ். இனி அல்லாஹ் என்ற சொல்லை புரிந்து கொள்ள முயல்வோம். உலக மொழிகளில் கடவுளை குறிக்க அந்தந்த மொழிக்குரிய சொற்கள் இருப்பது போன்றே அரபு மொழியில் கடவுளை குறிக்க இலாஹ், அல்லாஹ் என்ற இரு சொற்களும் பிரயோகத்தில் உள்ளன. அல் குர்ஆன் இறங்குவதற்கு முன்பிருந்தே அரபிகளது வழக்கில் இச்சொற்கள் காணப்பட்டன. அரபிகள் பல கடவுள்களை வணங்கி வந்தனர். அந்த எல்லா கடவுள்களை குறிக்கவும் அவர்கள் இலாஹ் என்ற சொல்லை பாவித்தனர். ஆனால் அல்லாஹ் என்ற சொல்லை அக்கடவுள்கள் அனைத்திற்கும் மேலான உலகங்களை எல்லாம் படைத்த ஒரு கடவுளை குறிக்கும் இடுகுறி பெயராக அவர்கள் பாவித்தனர். அல்லாஹ் ஒரு இடுகுறி பெயராயினும் அச்சொல்லை அறிஞர்கள் ஆராய்ந்துள்ளனர். அச்சொல்லின் மூலம் எவ்வாறு அச்சொல் பிறந்தது என்பவற்றை இந்த வகையில் அவர்கள் விளக்கியுள்ளனர். அந்த விளக்கங்களை புரிந்து கொள்வது இவ்விடத்தில் முக்கியமானதாகும். கீழே அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களது விளக்கத்தை தருகிறோம். இமாம் தபரியின் விளக்கம்: அல்லாஹ் என்ற சொல் இலாஹ் என்ற சொல்லோடு அல் என்ற விகுதி இணைந்து உருவாகியதாகும். இதன் வினையான அலஹ என்ற சொல் வழங்கினான் என்ற கருத்தை கொடுக்கிறது. எனவே இலாஹ் என்ற சொல்லுக்கு வணங்கப்படுபவன் என பொருள் கொள்ள முடிகிறது. இமாம் ஜமக்ஷரியின் விளக்கம்: அல்லாஹ் என்ற சொல்லின் மூலச் சொல்லான அலிஹ என்ற வினை வியந்து தடுமாற்றமுற்று போனான் என்ற கருத்தை கொடுக்கிறது. அறிவு இறைவனை புரிந்து கொள்ள முனையும் போதும் வியப்புற்று தடுமாறி போகும் என்ற கருத்தை இது கொடுக்கிறது. அபுல் கலாம் ஆசாத் திருமறையின் தோற்றுவா என்ற தனது நூலில் இது பற்றி கீழ்வருமாறு விளக்குகிறார். சாமி செமெட்டிக் இனத்தைச் சேர்ந்த மொழிகளான இப்ரானி, ஹீப்ரு, சுரியானி, அராமி, கல்தானி, ஹமீரி, அரபி ஆகிய மொழிகளிலே பரம்பொருளை குறிப்பதற்காக ஒரு தனிப்பட்ட சொல்லமைப்பும் குரல் அமைப்பும் வழக்கத்தில் இருந்து வந்தது. அதில் அலிஃப், லாம், ஹ என்ற 3 எழுத்துக்களும் அடிப்படையாக இருந்தன. மேற்கூறப்பட்ட மொழிகளில் அலிஃப், அ, லாம் என்ற 3 எழுத்துக்களும் அடிப்படையாக இருந்தன. மேற்கூறப்பட்ட மொழிகளில் இந்த 3 எழுத்துக்களும் பல வகையில் உச்சரிக்கப்பட்டன. உதாரணமாக கல்தானி, சுரியானி மொழிகளில் இலாஹியா எனவும், இப்ரானி மொழியில் இலாஹோ எனவும், அரபு மொழியில் இலாஹ் எனவும் கூறப்பட்டது. இறுதியாக அரபு மொழியில் இலாஹ் என்னும் சொல்லானது இப்பிரபஞ்சம் அனைத்தையும் உருவாக்கிய ஒரே இறைவனுக்காக அல்லாஹ் என்னும் தனிப்பெயராக வழங்கப்பட்டது. அல்லாஹ் என்னும் சொல்லானது இலாஹ் என்னும் பதத்திலிருந்து தோன்றியிருந்தால் இலாஹ் என்பதன் பொருள் என்ன? சொல் இலக்கண வல்லுநர்கள் ஏதேதோ விளக்கம் தருகிறார்கள். ஆனால் இலாஹ் என்னும் மூலச் சொல்லிலிருந்து பிறந்ததென கூறுவதே அவை அனைத்திலும் ஆதாரபூர்வமான விளக்கமாக தெரிகிறது. இலாஹ் என்பதன் பொருள் வியப்புண்டாக்கும் உதவியற்ற நிலை என்பதாகும். இதே பொருள் உள்ள வலஹ் என்ற மூல வார்த்தையிலிருந்து இது உண்டாயிற்றென்று சிலர் கூறுகின்றனர். எனவே மனிதன் வியப்படைந்து தன் அறிவின் பலவீனத்தை உணர்தலன்றி வேறொன்றையும் அறிய மாட்டான். ஆகையால் அல்லாஹ் என்னும் பெயரே இப்பிரபஞ்சத்தை படைத்தோனை அடைப்பதற்குரிய சொல் எனவும் முடிவு செய்யப்பட்டது. மனிதன் அப்பரம்பொருளை குறித்து எவ்வாறு சிந்தனை செய்தாலும் வியப்பில் ஆழ்ந்து தனது உதவியற்ற பரிதாப நிலை பெறுவதை உணர்ந்து இறுதியாக இறைவனை அறியும் பாதையின் தொடக்கமும் இறுதியும் வியப்பிலும் தாழ்மையிலும் இருப்பதை அறிந்து கொள்வான். ஏறத்தாழ இதே விளக்கத்தை சமகால அல் குர்ஆன் விரிவுரை வல்லுநர்களான இமாம் இப்னு ஆஷூர், இமாம் ராஷித் ரிலா என்போரும் தமது நூல்களில் தந்துள்ளனர். உலகில் குர்ஆன் வெளியாவதற்கு முன்னர் அரபு மொழியில் அல்லாஹ் என்ற சொல்லானது இறைவன் ஒருவனுக்கே சொந்தமான இடுகுறி பெயராக வழங்கப்பட்டது. அக்காலத்தில் அரபு இலக்கியங்களில் இச்சொல் இவ்விதமாகவே வழங்கப்பட்டு வந்தது. இறைவனை குறிக்க இச்சொல்லை பிரயோகிக்கும் குர்ஆன் அவனது பண்புகளை விளக்கும் வகையிலான சொற்களையும் பிரயோகிக்கிறது. எனவே அல்லாஹ் எனும் போது இறைவனை விளக்கும் அனைத்து பண்புகளும் அதனுள் அடங்கி போகிறது. ஆனால் அல்லாஹ்வை குறிக்க அவனது பண்பொன்றை குறிக்கும் சொல்லொன்றை பாவித்தால் இறைவன் பற்றிய சிந்தனை அந்த பண்பின் உள்ளே மட்டும் குறுகி போய்விடும். இப்பின்னணியே அல்லாஹ் என்ற சொல்லை அல் குர்ஆன் இறைவனை குறிக்க தெரிவு செய்தது என புரிகிறோம். அல்லாஹ் என்ற சொல்லின் மொழிப்பொருளால் மட்டுமே இறைவன் பற்றிய கோட்பாட்டை விளக்க முடியாது என்பது தெளிவானதாகும். எனவேதான் அல் குர்ஆன் இறைவன் பற்றி பல்வேறு வசனங்கள் மூலமாக விளக்கி இறைவன் பற்றிய கோட்பாட்டை தெளிவுபடுத்தி உள்ளது. அவற்றை கற்பதன் ஊடாகவே இறைவன் யார் என்பதை மிக சரியாக புரிந்து கொள்ள முடியும். இறைவனின் யதார்த்தத்தை அதன் உண்மை நிலையில் அறிவது இவ்வுலகில் சாத்தியமில்லை. மறுமையில் இறைவனை கண்களால் நேரடியாக பார்த்து ரசித்து பிரமித்து போகும் அந்த பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே அது ஒரு சிறிதளவு சாத்தியமாகலாம். எனினும் இறைவன் அவனது நூலாகிய அல் குர்ஆன் ஊடாக இது பற்றி சில விளக்கங்களை கொடுத்துள்ளான்.
அவ்விலக்கங்கள் இவ்வகையில் அமைந்துள்ளன. 1. இறைவன் ஆழ்ந்த கருணையுள்ளவன், மிகவும் மன்னிப்பவன், இரட்சகன், ஆழ்ந்த ஞாபகமும் அறிவும் கொண்டவன் என்று இவ்வாறு நேர்நிலை பண்புகளூடாக விளக்குதல். 2. இறைவன் குறைபாடுகளோ பலவீனங்களோ அற்றவன் என்பதை பல்வேறு வகையில் எதிர்மறையாக விளக்குதல். இவ்விரு வகையிலும் விளக்கும் போது இறைவனை பிழைகளின்றி மனிதன் சரியாக புரிந்து கொள்கிறான். அவ்வாறே இறைவனின் யதார்த்த நிலையையும் சிறிதளவு புரிந்து கொள்கிறான். இங்கு இந்த அத்தியாயம் 2வது முறையில் இந்த உண்மையை விளக்குகிறது. அது ஒரு அழகான நுணுக்கமான விளக்கமாக அமைந்து காணப்படுகிறது. இந்த வசனத்தின் அடுத்த சொல் அஹத் என்பதாகும். இச்சொல்லுக்கான விளக்கத்திற்கு முன் முழுமையாக வசனத்தை ஒரு முறை வாசித்துக் கொள்வோம். நபியே கூறுகிறாக, உண்மை என்னவென்றால் அல்லாஹ் ஒருவனேயாவான். அரபு மொழியில் அஹத் என்ற சொல்லை போன்றே வாஹித் என்ற சொல்லும் ஒருவன் என்ற கருத்தை கொடுக்கிறது. உதாரணமாக அல் குர்ஆன் அல்லாஹ் என்பவன் ஒரே கடவுளே ஆவான் 4வது அத்தியாயம் 176வது வசனம் என கூறுகிறது. இங்கு பாதிக்கப்பட்ட சொல் வாஹித் என்பதாகும். அதாவது அவ்வசனத்தின் இறுதிப்பதி இலாஹுன் வாஹித் என அமைந்துள்ளது. அவ்வாறாயின் அஹத் வாஹித் என்ற இரு சொற்களுக்கும் இடையிலான வேறுபாடு நோக்கற்பாலானதாகும். வாஹித் என்ற சொல் குறிப்பிட்ட பொருளையும் அதன் பண்பையும் சேர்த்து குறிக்கிறது. இதனை அரபிலக்கணத்தில் இஸ்முல் ஃபாஹில் என அழைப்பார்கள். ஆனால் அஹத் என்ற சொல் அல் சிஃபாத் அல் முஸஃபஹாத், அதாவது இஸ்முல் ஃபாயில், ஒத்த ஆனால் பண்பை வலியுறுத்தும் சொல் எனப்படுகிறது. அதாவது சிஃபத் முஷஃபஹ் என்ற சொற்கட்டமைப்பானது குறிப்பிட்ட பண்பானது குறிப்பிட்ட பொருளின் இயல்பான அதற்கே உரிய பண்பாக அமைந்துள்ளது என்ற கருத்தை கொடுக்கின்றது. இந்த வகையில் தெய்வீகம் என்ற பண்பில் ஒருவனே உள்ளான், அவனுக்கு மட்டுமே அப்பண்பு உள்ளது, அதில் யாரும் பங்கு கொள்வதில்லை என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்வதாகவே இச்சொல் அமைகிறது. இறைவன் அல்லாஹ் ஒருவனாவான் என கூறும்போது தனது படைப்புகளாலும் செயல்களாலும் பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் தரக்கூடிய உன்னத பண்புகள் அனைத்தையும் பொதிந்தவனாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அல்லாஹ் ஒருவனேயாவான் என இவ்வசனம் கூறுகிறது. உண்மை என்னவென்றால் என்ற இவ்வசனத்தின் முதற் பகுதி, அதற்கு முன்னால் நீங்கள் இறைவனை நிராகரித்தாலும் கடவுளர்கள் என நம்பி பல கடவுள் வணக்கத்தை கொண்டிருந்தாலும் என்றொரு கருத்து இருப்பதாக உணர்த்துகிறது. அந்நிலையில் வசனம் கீழ்வாருமாறு அமைகிறது. நீங்கள் இறைவனை நிராகரித்தாலும் கடவுள்கள் என நம்பி பல கடவுள் வணக்கங்களை கொண்டிருந்தாலும் உண்மை என்னவென்றால் இறைவன் ஒருவனே ஆவான். இறைவன் ஒருவனே என்ற கருத்து இறைவனுக்கான பல எதிர்மறை பண்புகளை ஆராய்ந்து பெறுவதற்கு காரணமாகிறது என இஸ்லாமிய நம்பிக்கை பகுதி அறிஞர்கள் கருதுகிறார்கள். அடுத்து வரும் வசனங்கள் ஊடாக அவற்றை விளங்க முனைவோம். அடுத்த வசனம் இறைவனின் இன்னொரு வித்தியாசமான பண்பை விளக்குகிறது. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவைகளின் போது நோக்கப்படும் மிக உயர்ந்த ஒரே தலைவன். சமத் என்ற இந்த சொல்லுக்கு இரு கருத்துக்களை நிறைய அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதி உயர் தலைவன், தேவையின் போது நோக்கப்படுபவன் என்பவையே அவையாகும். தேவையின் போது நோக்கப்படும் அதி உயர்ந்த தலைவன் என்பதுவே இதற்கான மொழிக்கருத்தாகும் என இமாம் தபரி அரபு கவிதைகளை ஆதாரம் காட்டி விளக்குகிறார். தெய்வீகம் என்பது பிரபஞ்ச தலைமையை குறிக்கிறது என இவ்வசனம் விளக்குகிறது. இறைவன் இப்பிரபஞ்சத்தை படைத்து அதன் தலைவனாக இருந்து அதனை நிர்வகிக்கிறான், இயக்குகிறான் என்ற பொருளை இது குறிக்கிறது. இப்பின்னணியில் அனைத்து பிரபஞ்ச பொருட்களும் தேவைகளின் போது அவனையே நோக்குகின்றன, அவனிடமிருந்து உதவி பெற்று அவனில் தங்கி வாழ்கின்றன என்பது இவ்வசனத்தின் விரிந்த பொருளாகும். சமத் என்ற பிரயோகத்தை பல்வேறு வகையில் அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர் விளக்கினாலும் அவையெல்லாம் நாம் விளங்கிய இக்கருத்தில் இணைகின்றன. இமாம் ஃபஹ்ருதீன் ராசி இப்பின்னணியிலேயே 18 கருத்துக்களை இதனை விளக்கும் வகையில் குறிப்பிட்டுள்ளார். நித்திய ஜீவன், ஆழ்ந்த அறிவுள்ளவன், நாடுபவன், சக்தி படைத்தவன், பேசுபவன், கேட்பவன், பார்ப்பவன் என்ற பண்புகளை இறைவன் கொண்டிருக்கின்றான் என்பதையும் சமத் என்ற இப்பெயர் காட்டுகிறது. ஏனெனில் இப்பண்புகளில் ஒன்றில்லாவிட்டாலும் தேவைகளின் போது நோக்கப்படும் தலைவன் என்ற பண்பும் இல்லாமல் போகும். இறைவன் ஒருவனே ஆவான், அவனே இப்பிரபஞ்சத்தின் தலைவனாவான். தேவைகளின் போது பிரபஞ்ச சிருஷ்டிகள் அவனையே நோக்குகின்றன என்ற தெய்வீகம் பற்றிய அடிப்படையான இரு கருத்துக்களையும் அத்தியாயத்தின் இவ்விரு வசனங்களும் தந்துவிட்டன. அடுத்த இரு வசனங்களை தெய்வீக பண்பை எதிர்மறையாக விளக்கும் இரு உண்மைகளை கூறுகின்றன. அவற்றின் முதலாவது உண்மை கீழ்வருமாறு.